பிக் பாஸ்ல கில் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. 2 கண்டஸ்டன்ட்ஸ் 1 to 1 ப்ளே பண்ணணும். ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டே கொடுப்பாங்க. ஒருத்தங்க சொல்ற பதில் இன்னொருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கில் கொடுத்துருவாங்க. சோ கில் கொடுத்தவங்க அந்த கேம்ல இருந்து வெளியே போயிடணும். இதுதான் இந்த டாஸ்கோட கான்செப்ட். இந்த டாஸ்க்ல மாயாவும் நிக்சனும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ மாயா அப்புறம் நிக்சன் இவங்க 2 பேருமே ஒரே ரீசன் தான் சொன்னாங்க. அதாவது தகுதியானவங்க மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போகணும், தகுதி இல்லாதவங்க இந்த வீட்ல இன்னும் இருக்காங்க. ஆனா அவங்க தொடர்ந்து என்ன விளையாடிட்டு இருக்காங்க. சோ நம்ம செலக்ட் ஆகாட்டியும் பரவாயில்ல, அவங்க ஃபைனல்ஸ்க்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்டா இவங்க 2 பேருமே ஸ்டே கொடுத்துட்டு கேம்ல கண்டினியூ பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரவீனாவும் விசித்ரா விளையாண்டாங்க. அப்ப ரவீனா என்ன சொன்னாங்கன்னா, தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது, நம்மளால நாமினேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், யாரு உள்ள இருக்கணும் யாரு வெளியே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான் அப்படின்னு மாயாவுக்கும் நிக்சனுக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி பதில் சொன்னாங்க. இதை எல்இடி டிவில பாத்துக்கிட்டே இருந்த மாயாவும் நிக்சனும் ரவீனா சொன்னதை அப்படியே பார்க்காத மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ ரவீனா சொன்னதை பத்தியும் மாயா நிக்சன் சொன்னதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.